விஜய் டிவில ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க சீரியல் தான் சின்ன மருமகள். இந்த சீரியல்ல தமிழ் செல்வின்ற கேரக்டர்ல நடிகை ஸ்வேதா நடிச்சிட்டு வராங்க. ஸ்வேதா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல லவ்வர்னு சொல்லி அவரோட எடுத்த போட்டோஸ் ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த நபர் யாருன்னு ரிவீல் பண்ணாமலே இவ்ளோ நாளா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில இப்ப ரீசெண்டா இந்த நபர் கொடுத்த ஒரு இன்டர்வியூனால பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய பெயர் ஆதி அப்படின்றதையும் எனக்கும் ஸ்வேதாக்கும் 2023 ஆகஸ்ட் மாசம் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு. இது லவ் மேரேஜ் தான். ஸ்வேதா வீட்ல எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. காரணம் நான் ஒரு பிசினஸ் பண்ணேன். அதுல லாஸ் ஆயிடுச்சு. சோ வேலையே இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? இருந்தாலுமே ஸ்வேதா அவங்க வீட்டை ரொம்பவே எதிர்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பினான்சியலா ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நாங்க அடுத்த வருஷம் ஸ்வேதா ஆசைப்பட்ட மாதிரியே கிராண்டா இன்னொரு முறை கல்யாணம் பண்ண இருக்கோம். நான் தான் என்னோட ஃபேஸை ரிவீல் பண்ண வேண்டான்னு ஸ்வேதா கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால தான் என்னோட ஃபேஸை காட்டாமலே வீடியோ போட்டுட்டு இருந்தான்னு அந்த இன்டர்வியூல அந்த நபர் பேசியிருந்தாரு. மற்றும் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஸ்வேதா கூட எடுத்த போட்டோஸை ஷேர் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த இன்டர்வியூவை பார்த்த பலரும் ஸ்வேதா இவ்வளவு நாள் கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இவ்வளவு நாள் மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்களான்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இப்ப இதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்கிற விதமா ஸ்வேதாவே இத பத்தி பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்துறேன். சோஷியல் மீடியால ஒருத்தர் அவர் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு முழுக்க முழுக்க ஒரு ஃப்ராடு. அவர் மேல நிறைய லீகல் கேஸ் இருக்கு. போலீஸும் அவரை தேடிட்டு இருக்காங்க. அவரே என்னோட பேரை யூஸ் பண்ணி நானும் அவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா அவரே சித்தரிச்சு ஒரு கதையை இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காரு. நான் அந்த டைம்ல அவரை ரொம்பவே நம்பிட்டேன். அப்புறமா தான் எனக்கு அவரை பத்தின உண்மையான கேரக்டரும் அவர் ஒரு கிரிமினல் அப்படின்றதும் தெரிஞ்சது. இப்போ என்னோட ஃபியூச்சர் பாதிக்க கூடாதுன்னு நானும் அவர் மேல லீகலா ஆக்ஷன் எடுத்திருக்கேன். மேலும் அவருக்கு சப்போர்ட் பண்ற விதமாவோ இல்ல அவருக்கு ஹெல்ப் பண்ற விதமாவோ யாராவது என்னோட போட்டோஸ் இல்லனா என்னோட பேரையோ யூஸ் பண்ணி எனக்கு அவ பேரை ஏற்படுத்துற மாதிரி இருந்தா அவங்க மேலயும் லீகலா ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பிரச்சனையால நான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஆனா என்னோட ஃபேமிலி இந்த கஷ்டமான நேரத்துல என் கூட இருக்காங்க. அதனால உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். இந்த தேவையில்லாத டிராமாக்கு இடம் கொடுக்காதீங்க. என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. நீங்க பண்ண சப்போர்ட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் ஏற்கனவே புரிஞ்சுட்டோம். அதுக்கான லீகல் ஸ்டெப்ஸ் நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். அவரை என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னுடைய பேரையும் போட்டோஸையும் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி இன்டர்வியூஸ் கொடுத்து எனக்கு அவ பேரை ஏற்படுத்தி அவரை சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க.